ஹலோ ஆல் வணக்கம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக முடிஞ்சது இந்தியாவுக்கு. 3 நாளில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கன்வின்சிங் வின், 10 மேன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. அங்கேருந்து அப்படியே நேராக கேப் டவுன் போயிருக்காங்க. அந்த பியூட்டிஃபுல் கேப் டவுன் அண்ட் நியூலண்ட்ஸ், அந்த டேபிள் மவுண்டன் பேக் ட்ராப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிவியில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கேப் டவுனில் 1-1 ஆக்கிடுவாங்களா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சு? உங்களோட அனாலிசிஸ் இன்சைட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச். அதாவது ஒன்னு பாக்ஸிங் டே, ரெண்டாவது இந்த பாக்ஸிங் டே நிறைய அங்க இங்க மாறி இருக்கு. எடுத்த உடனே டர்பன்ல இருந்தது, அதுக்கப்புறம் பிஇல மாத்தினாங்க, பிஇல இருந்து செஞ்சுரியன்ல மாத்தினாங்க. இந்த ட்ரெடிஷன் ஆஃப் நியூ இயர் டெஸ்ட் மேட்சஸ் நெவர் சேஞ்ச்னா இப்போ ஒரு இந்தியன் இதுல வென்யூஸ்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சீட்டு கூட இருக்காது. நான் இப்ப இந்தியால இருக்கேன், இப்ப நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ முன்னாடியே நான் போன தடவையே சொன்னேன். இப்போ பிரிட்டோரியால இருந்த கண்டிஷன்ஸுக்கும் கேப் டவுன்ல இருந்த கண்டிஷன்ஸுக்கும் அப்சைட் டவுனா இருக்கும். எப்படி அடாப்ட் பண்ண போறாங்க, எந்த மாதிரி பிளேயிங் லெவன் ஆட போறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த கடைசி 10 டெஸ்ட் மேட்ச் இங்க என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு ரிசல்ட் வென்யூ. மழை வந்தாலொழிய இங்க டிரா ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 9 மேட்ச் ரிசல்ட் வந்திருக்கு, ஒண்ணுதான் டிரா ஆயிருக்கு. ஆனா ஈவன் ஸ்டீவன்ஸா இருக்கும். இங்க பெருசா அங்க சொன்னோம் பேட்டிங் ஆடினா அட்வான்டேஜ் இருக்குன்னு. அன்பார்ச்சுனேட்டா இந்தியா பேட்டிங் ஆடிட்டு அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கல. இங்க டீம் பேட்டிங் 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க, ஒரு டிரா. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 629 for 6. இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2016. இந்த பென் ஸ்டோக்ஸ் ஒரு வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 651 ஆல் அவுட். தட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2009. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 473 ஆல் அவுட், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2002. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 354 for 5, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் 2004. ஹையஸ்ட் சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 334 for 6 இன் 2002. தட் இஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப ட்ரெண்ட் எப்படி போகுது பாருங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 368, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 333. பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 278, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 254ங்கும் போது ஃபாஸ்டா மூவ் ஆகும் டெஸ்ட் மேட்ச். ஆனா பெருசா 4 இன்னிங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரிட்டோரியா எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்ன லாஸ்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் மேட் இஸ் ஒன்லி 268, 94 ஓவர்ஸ் மேல ஆடினதே கிடையாதுன்னு. ஆனா இங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மேட்ச் வேகமா போகும், அவ்வளவு சீக்கிரமா விக்கெட் விழாது. விக்கெட் டேக்கன் சம்மரி பாத்தீங்கன்னா பேஸ் bowler 70%, ஸ்பின்னர்ஸ் 30%. Team winning the toss have batted 8 out of 10 times. Team batting first have taken lead 6 out of 10 times. இதுல மோஸ்ட் டெல்லிங் ஃபேக்ட் என்னன்னா, எல்லா 5 நாள்லயும் 43% ஆஃப் த விக்கெட்ஸ் ஆஃப் ஃபாலன் இன் த ஃபர்ஸ்ட் செஷன். ஃபர்ஸ்ட் செஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஒன்லி 30% ஆஃப் த விக்கெட்ஸ் இந்த செகண்ட் செஷன், 27% ஆஃப் த விக்கெட்ஸ் இன் தேர்ட் செஷன் போது 5 நாளுமே ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட் விழும், ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் செகண்ட் செஷன் தேர்ட் செஷனும் நல்லா பிளாட்டா ஆயிடும் பிச்சு. Spinners create more impact on third and fourth innings of the test match. இதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்பின்னர்ஸ் மேட்சுக்கு வரவே மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. 30% ஆஃப் விக்கெட்ஸ் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் காணாம போயிடுவாங்க. ஆனா தேர்ட் இன்னிங்ஸும் ஃபோர்த் இன்னிங்ஸும் டெஃபினட்டா வருவாங்க கேமுக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னொரு டெல்லிங் ஸ்டார்ட், மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பேட்டட் இன் ஃபோர்த் இன்னிங்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. செஞ்சுரியன்ல என்ன சொன்னேன், ஆடவே முடியாது ஃபோர்த் இன்னிங்ஸ்ன்னு. இந்தியா ஆடினாங்க லாஸ்ட் தேர்ட் இன்னிங்ஸ் 34 ஓவர்ல ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா அப்படி கிடையாது. விக்கெட் எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. இன்னொன்னு சொல்றேன். டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஈவன் தோ தேர் இஸ் a slight advantage of batting first, team batting first loses 3 wickets ஆன் ஆவரேஜ் இன்சைட் 35 ஓவர்ஸ். ஏன்னா கேப் டவுன்ல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் செஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்ற, அதே நியூ பால் இருந்ததுன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட், ஃப்ரெஷ் பிச்சுன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட்ங்கும் போது டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்தியா பாத்தீங்கன்னா 121 for 6 பேட்டிங் ஃபர்ஸ்ட். அங்க
இங்க அந்த அளவுக்கு இது இருக்காது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செஷன் டேஞ்சர் கண்டிப்பா இருக்கும். இப்ப பிரேக்கப் எப்படி ஆயிருக்கு பாருங்க. டே ஒன் வந்து 283 ஃபார் 5 on ஆவரேஜ். டே டூ 279 ஃபார் 6. டே த்ரீ 273 ஃபார் 7. டே ஃபோர் 264 ஃபார் 9. அண்ட் டே ஃபைவ் 248 ஃபார் 9. இங்க எப்படின்னா இந்த ஃபிஃப்த் டே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்து விக்கெட் விழாது. ஆனா என்ன ஆகும், விக்கெட் எடுக்கிறதும் கஷ்டம். பிச்சு என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், ஸ்லோ பாட் ஆயிடும். அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியாது, பெருசா திரும்பவும் திரும்பாது. ஆனா ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு தி பிக்சர். இப்ப இங்க யாரெல்லாம் ரன் அடிச்சிருக்காங்க, இப்ப போன தடவை சொன்ன மாதிரி சொன்னோம். இட் இஸ் டாப்டு பை ஜாக் கேலிஸ் 2181, 72 ஆவரேஜ். கிராம் ஸ்மித் 1363, 48 ஆவரேஜ். டி வில்லியர்ஸ் 1344, 48 ஆவரேஜ். ஆஷிம் மாம்லா, டேரில் கலினன், டி நெல்கர், மார்க் பவுச்சர், ஆஷ்வல் பிரின்ஸ், கேரி கர்ஸ்டன், ஃபாப் டூப்ளசி, ஹெர்ஷியல் கிப்ஸ். கடைசியா வந்தார் விநாயக்கு, நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா இவ்வளோ பிளேயர்ஸ் நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 60 மேல ஆடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிளேயர் தான். ஒன்னு வந்து கிராம் ஸ்மித். இது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா அவர் ஒரு கிரைண்டரு. அவர் வந்து 66.52 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ரேஷியல் கிப்ஸ் வந்து ஒரு பிளம்பாயின் பிளேயர், 66.77. சச்சின் டெண்டுல்கர் averages 81.5 at a strike rate of 44.98. ஏபிடி வில்லியர்ஸ் averages 48 at a strike rate of 58. ஆம்லா ஸ்ட்ரைக் ரேட் 49. கேலிஸோட ஸ்ட்ரைக் ரேட் 49. டி நெல்கர் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 49 போது இங்க எப்படின்னா சீம் மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும். ஆனா பிரிட்டோரியா மாதிரி இருக்காது. சும்மா அப்படி நோண்டிங்கன்னா நச்சக்கன்னு வாயின் போயிடும். அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க இன்னிங்ஸ, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியா வந்து ஒரு 43 அடிச்சுட்டு ஒரு ஃபால் ஷாட் அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா ஆடுற ஒரு கிரைண்டர்ஸ். கேரி கர்ஸ்டன், சச்சின் டெண்டுல்கர், ஆஷிம் ஜாக் ஆம்லா. கேலிஸ், ஆஷிம் மாம்லா, கிராம் ஸ்மித். இதே மாதிரி இங்க யாரு வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க நிறைய அப்படின்னு பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயின். I'm telling the top 10. டேல் ஸ்டெயின் ஸ்விங் போலர், பெர்னன் பிலாண்டர் ஸ்விங் போலர், மக்காய் ஆண்டனி, ஷான் பொல்லக் ஸ்விங் போலர், மோனி மோர்கல், ககிசோ ரபாதா, ஜாக் கேலிஸ், ஆலன் டொனால்ட். அதுக்கப்புறம் பாருங்க பால் ஆடம்ஸ். புரிஞ்சுக்கோங்க, பால் ஆடம்ஸ் வந்து அந்த காலத்து சவுத் ஆப்பிரிக்கன் சைனா மேன். அட்டாக்ல 7 மேட்ச்ல 26 விக்கெட் எடுத்திருக்காரு. யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஹாரிஸ், அவரோட ரோலே கண்ட்ரோல் பண்ற ரோல் தான். அவரு 6 டெஸ்ட்ல 21 விக்கெட் எடுத்திருக்காரு வித் an எக்கானமி ஆஃப் 2.46. ஷேன் வான் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 17 விக்கெட் எடுத்திருக்காரு வித் an எக்கானமி ஆஃப் 2.29. அதே மாதிரி இங்க எப்படின்னா அந்த செகண்ட் இன்னிங், செகண்ட் செஷன்லயும் தேர்ட் செஷன்லயும் கொஞ்சம் ரன் அப்படியே பறக்கும், சரியா நீங்க போடலைன்னா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ இந்த டேல் ஸ்டெயின், பெர்னன் பிலாண்டர், மோனி மோர்கல் நான் இருந்த காலத்து போது பாத்தீங்கன்னா மோனி மோர்கல் has slightly got a high economy of 3.25. டேல் ஸ்டெயினோட எக்கானமி 2.94. பெர்னன் பிலாண்டரோட எக்கானமி 2.79. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஷான் பொல்லக், ஆலன் டொனால்டு, மக்காய் ஆண்டனி. ஷான் பொல்லக்கோட எக்கானமி 2.45. ஆலன் டொனால்டோட எக்கானமி 2.75. Mackay Antony was the third in the wicket takers list as a high economy of 3.43. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில லிஸ்ட்ல வர்றவரு நிக்கி போயே. அவரும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. அவரும் பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல 16 விக்கெட் எடுத்திருக்காங்க போது ஸ்பின்னர்ஸ் வந்து எவ்வளவு பெரிய ரோல் இங்க பிளே பண்ண போறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 3 நாள் வரமாட்டாங்க பிளேக்கு, ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் வரமாட்டாங்க. தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் கம்ப்ளீட்டா கண்டிப்பா இதுக்கு வருவாங்க. எப்படி நீங்க கிராஃப்ட் பண்ணணும்னா ஈவன் தோ இஃப் யூ பேட் ஃபர்ஸ்ட், அந்த 35 ஓவர் நீங்க பார்க்கணும். நீங்க டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடி இந்த 35 ஓவர்ல இனிஷியேட்டிவ் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் தோ யூ போல் ஃபர்ஸ்ட், ஹவ் ஆர் யூ கோயிங் டு அட்டாக். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கேப் டவுனோட தியரியை புரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் செஷன்ல இருந்து இந்த ஃபீல்டு காம்பினேஷன் 3-3-3, 3 கேட்சிங்கு, 3 சிங்கிள் சேவிங்கு, 3 பவுண்டரி ரைடர்ஸ். இதுதான் கேப் டவுனோட அனாலஜி. இதை புரிஞ்சிக்காம நீங்க ஃபீல்டு ஓவர் அட்டாக்கிங்கா நிறுத்தினீங்கன்னா இந்தியா வந்து 2 தடவையும் வந்து என்ன பண்ணாங்க, இந்த 2018 நான் இருந்த போது தோத்தாங்க, லாஸ்ட் டைம் தோத்தாங்க. ஃபீல்ட் பிளேசிங்ஸ் அவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, அதனால தோத்தாங்க. தெரியாதுன்னு த்ரீ சொல்லாதீங்க. நீங்க இல்ல இல்ல சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க இல்ல இல்ல சொல்லாதீங்க.
சொல்றேன். இப்ப எனக்கு ஆப்வியஸ்லி வந்து ஆஷ் சொல்றாரு, நான் அவனோட எபிசோட்ல பாப்பேன் அப்படின்றாரு. The 3-3-3 is important. The 3-3-3 is not only for seamers, it is for spinners. 3 பேர் சிங்கிள் சேவ் பண்ணும், 3 பேர் கேட்சிங்ல இருக்கணும், 3 பேர் பவுண்டரி ரைடர்ஸ் இருக்கணும். இதை இந்தியா எடுத்துட்டு ஆடுனாங்கன்னா இந்தியா has got a chance. Still, I would rather say, even though whatever it is, டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நிறைய லீட் எடுத்திருக்காங்கன்னு, அந்த நியூ பால் அவ்வளவு குரூஷியலா இருக்கும்ன்றதுனால I would suggest the team winning here, bowling first, even though I'm always a fan of batting first. ஆமா, நீங்க இப்ப சொல்லும்போது டேட்டா வைஸ் 8 out of 10 டைம்ஸ் டீம்ஸ் பேட்டட் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க. போன டெஸ்ட் மேட்சுக்கும் ஐ ரிமெம்பர் அஸ் டிஸ்கசிங் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் வின் பண்ணி ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னு தான் நீங்க ஃபீல் பண்ணீங்க ஆஃப்டர் த டாஸ் வென் வி வர் டாக்கிங். அதுதான் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா ஸ்குவாண்டட் அவே அப்படின்னு சொல்லலாம். பட் தென் இப்போ திருப்பி யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் த டேட்டா பீடாக், அது ஓகேவா உங்களுக்கு? யூ செட் 8 out of 10 டைம்ஸ் டீம்ஸ் பேட்டட் ஃபர்ஸ்ட், ஆனால் நியூ பால் வேல்யூக்காக நீங்க சொல்றீங்களா அப்படி? நியூ பால் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல கிடைக்கிறதுன்றது ஒரே ஒரு தடவை தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தட் when you win the toss and bowl first. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 368 and 333 அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க 4 ஜெயிச்சிருக்காங்க வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்கும் போது ஐ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் த நியூ பால். இப்ப நீங்க 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் செஷன்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தாலும் ஒரு 178 for 4 போய் ஒரு 200 for 5 கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேப்டவுன் பிச்சில் இஃப் யூ பால் தம் அவுட் ஃபார் எனிவேர் அரௌண்ட் 260-270 அண்ட் தென் த போலர்ஸ் ஹவ் டன் த ஜாப்ங்கும் போது அந்த நியூ பால் திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் கிடைக்குமா கிடைக்காதா அது டவுட்டுங்கும் போது when you know when you going to bowl first you had the advantage, win the toss and bowl first. ஓகே, அது ஃபுல்லி அக்செப்ட் வாட் யூர் சேயிங். பட் இது இப்படியும் பார்க்கலாமா? இந்தியன் டாப் ஆர்டர் வந்து சட்டுன்னு விக்கெட்டை விடுறாங்களே, அதை வந்து ஒரு மாதிரி ஹைட் பண்றதுக்கோ இல்ல இந்த மாதிரி 90s இந்தியன் டீம்லாம் பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குமா? அதுக்காக அது உங்க மைண்ட்ல எதுவும் ஓடுதா அப்படின்னு நான் கேட்கறேன். இந்தியன் டாப் ஆர்டர் அப்படியே கரோலரி இவங்க ஃபர்ஸ்ட் ஆடி 4 விக்கெட் விட்டாங்க அப்படின்னா போன டெஸ்ட்ல வந்து பெருசா ஒன்றும் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் தாட் இருக்கா? அந்த மாதிரி தாட் நான் யோசிக்க மாட்டேன். கண்டிஷன்ஸ் எப்படி கான்குயர் பண்றது அப்படின்னு பார்ப்பேன். சி, இன்னொன்னு சொல்றேன் நானு, அவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லாருமே ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணி நல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்திருக்கணும். இந்த பால் இஸ் சீமிங் சோ பிக் அண்ட் மெனி பால்ஸ் வாஸ் கோயிங் க்ளோசர் டு த ஃபர்ஸ்ட் ஸ்லிப். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு வென்யூல நீங்க என்ன பண்ணணும்னா, நான் எல்பிடபிள்யூ போல்ட் ஆனா பரவாயில்ல, ஆனா நான் வந்து காட் பிஹைண்ட் காட் டு ஸ்லிப்ஸ் அண்ட் கல்லி அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க போலர்ஸ், இதோட நீங்க ஒய்டா வெளியே வெளியே போறீங்க விட்டுட்டே இருக்கீங்கன்னா ஒன்னு இன்னும் ஒய்டா போவாங்க, இன்னும் ஒய்டா போனா கட் ஷாட்ஸ் ஓப்பன் அப் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, they will try and come too straight and fuller length to get you out LBW and bold. அப்ப லெக் சைடு ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி ஆகும். இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, பாலிக்கே போகாம அப்படியே நின்னு 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 ஆடி நோண்டினதுனால தான் இது பண்ணாங்களே ஒழிய, that clearly shows that they haven't made a research on a pitch how to get rid of the frequent pattern dismissal that is caught behind and the caught at slips. இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவு பவுன்ஸ் இருக்காது, நியூ பால்ல மட்டும்தான் பவுன்ஸ் இருக்கும். இங்க 2 டைப் ஆஃப் டிஸ்மிசல்ஸும் வரும், எல்பிடபிள்யூ போல்டும் வரும், நிக்கும் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது இங்க யூ ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர் இன் வாட் யூ டு. தி ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணோம், செகண்ட் செஷன் தேர்ட் செஷன்ல நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட் when the ball gets softer and old. ஓகே, நீங்க சொல்லும் போதே உங்க டேட்டா வச்சு நிறைய சொன்னது வந்து ஸ்பின்னர்ஸ் ஆர் இந்த கேம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து ஐ எம் ஷோர் யூல் பி பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷ் இன்க்ளூஷனுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஐ ஆல்சோ ஃபீல் த சேம் வே. இப்போ இஸ் லெஜெண்ட் ஆஃப் த கேம். ஐ பர்சனலி ஃபீல் தட் இன்னும் ஐ ஷுட் பி பிளேயிங் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா. பட் தென் இந்தியா பிளேயிங் 11ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பவுமா பாரிங் தட் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் ஐ டோன்ட் சி ரீசன் ஃபார் தம் டு சேஞ்ச் த பிளேயிங் 11. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க 2 பிளேயிங் 11. இப்ப இந்தியா வந்து எப்படி போவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்ன பிளேயிங் லெவன் எடுப்பேன்னு சொல்றேன். என்னோட பிளேயிங் லெவன் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஜடேஜா, அஸ்வின், பும்ரா, சிராஜ், முகேஷ் குமார். ஸோ இந்த பிச்சில் உங்களுக்கு வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறோம், அவங்கள ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு நீங்க ஓட்டிட்டு
ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஈவன் தோ ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் கமிங் டு த பிக்சர், யூ won't have எனி ப்ராப்ளம். ஆனால் இந்தியா எப்படி போவாங்கன்னா, ஐ ஆல்சோ ஹியர் a நியூஸ் தட் ஆவேஷ் ஷார்துல். கான் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜடேஜா வந்து இந்தியாவோட திங்க் டேங்க் படி ஜடேஜா வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வின். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசீத் கிருஷ்ணாக்கு பதில இட் இஸ் கோயிங் டு பி ஆவேஷ் கான். அவங்க முகேஷ் குமார ஆட மாட்டாங்க ஃபார் நோ ரீசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பேட் கால் அகெயின். இங்க நீங்க எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இப்போ சீமர்ஸ் எடுக்கணும்னா ஃபுல்லர் லென்ஸ் அடிக்கிற சீமர்ஸ் எடுக்கணும். இப்ப முகேஷ் குமாரும் ஃபுல்லர் லென்ஸ் அடிப்பாரு, சிராஜ் இஸ் மிக்ஸ் ஆஃப் போத். ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா இட் thrives on that hard lens, but he comes up with the Yorkers, so it's okay. ரெண்டு ஸ்பின்னர்ஸ் who can bowl at 2.5 and ஓவர்னா இது பர்ஃபெக்டா இருக்கும். அவங்க அதை பண்ண மாட்டாங்க, ஆவேஷ் கானை தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கு. டீன் எல்கர் வில் ஓபன் வித் மாக்ரம் ஃபாலோட் பை டோனி டிசோர்சி. அந்த பிளேஸ் ஆஃப் இவரு தெம்பா பவுமா ஜுபேர் அம்சா இஸ் அ லோக்கல் பாய். அவர் எங்க டீம் லயன்ஸுக்கு தான் ஆடுறாரு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஜுபேர் அம்சா வில் பிளே இன் இஸ் ஃபேவரட் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கேப்டவுன் கிரவுண்ட், ஃபாலோட் பை டேவிட் பெடிங்கம். இதுல ஒரு யோசனை அவங்க பண்ணுவாங்க, தட் இஸ் கீகன் பீட்டர்சன் ஆர் வியான் மல்டர். ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கைல் வெரனை விக்கெட் கீப்பர், மார்க்கோ ஆன்சன், ககிசோ ரபாதா, யாண்ட்ரி பெர்கர், அண்ட் தென் தேல் பி திங்கிங் அபவுட் லுங்கி எங்கிடி ஆர் கேஷவ் மகாராஜ் இன் பிளேஸ் ஆஃப் த இன்ஜர்ட் ஜிரால் கூட்சியே. ஸோ இந்த மாதிரி இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிளேயிங் கிரவுண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ககிசோ ரபாதா, யாண்ட்ரி பர்கர், மார்க்கோ யான்சன் மூணு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரு, வியான் முல்டர் ஒரு ஆல்ரவுண்டரு, கேஷவ் மகாராஜ் ஒரு ஸ்பின்னர், அப்படி வருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதே அந்த கீகன் பீட்டர்சனை மல்டரோட பிளேஸ்ல எடுத்துன்னு வந்துட்டு கேஷவ் மகாராஜா டைரக்டா கூச்சியோட பிளேஸுக்கு எடுத்துட்டு வந்துட்டா என்ன ஆகும், மூணே மூணு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஸ்பின்னர். ஸ்பின்னர் இஸ் நாட் கோயிங் டு பி த்ரெட் ஃபார் இந்தியா. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அடி வாங்கினா மாட்டிப்பாங்க போது நான் சொல்ற மாதிரி தட் இஸ் வாட் ஐ திங்க் தே வில் கோ. மூணு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வியான் மல்டர் அண்ட் கேஷவ் மகாராஜ், இப்படிதான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த டீம்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டவுன்ல வாட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னா இந்த பேஷன்ஸ், அந்த கம்ப்ளீட்டா ஆடுற பேஷன்ஸ் அப்படிங்கும் போது இங்க வந்து ரோஹித் சர்மா அன்பார்ச்சுனேட்லி இந்த ரெண்டு இன்னிங்ஸும் எனக்கு வெரி டிசப்பாயிண்டிங். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் கூட இது இல்லாம எல்லாத்தையும் அடிக்க போறாரு. கில் இந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஷேயர் சேயர் இஸ் அப் அண்ட் டவுனு. விராட் கோலி வந்துட்டு நம்ம போன தடவை எதிர்பார்த்த மாதிரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், ஜடேஜா இஸ் கமிங் பேக் ஃப்ரம் an injury. இங்க பாத்தீங்கன்னா டீன் எல்கர் லாஸ்ட் டெஸ்ட் ஆடணும்னு பாப்பாரு. ஐடன் மாக்ரம் as I said again not a real red ball hero. டோனி டிசோர்சி இந்த வென்யூல கண்டிப்பா அடிப்பாரு. He's got a massive average. He plays for Western Province. Zubair Hamza until last year played for Western Province. David Bedingham is currently playing for Western Province. Keegan Peterson is playing for Boland, which is closer to Western Province. Kyle Verane plays for Western Province. அப்படிங்கும்போது இந்த பேட்டிங் பாத்தீங்கன்னா these guys have got a little bit of edge இந்த வென்யூல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போலிங் அட்டாக், அவங்க முகேஷ் குமார் ஆட மாட்டாங்க, ஆவேஷ் கானை தான் ஆடுவாங்க. ஸோ ஆவேஷ் கான், சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் அண்ட் ஜடேஜா தான் இந்தியா செலக்ட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ககிசோ ரபாதா ஆல்சோ பிக்கிங் அப் விக்கெட்ஸ் இன் அ வெரி ஹை பேஸ் இயர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதா வந்து 34 பால்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இங்க. தட் இஸ் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பை எனி பவுலர் இன் திஸ் வென்யூ. யாண்ட்ரி பர்கர் பிளேஸ் ஃபார் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கோ யான்சன் எப்படி அங்கேயும் இங்கேயும் விக்கெட் எடுத்துருவாரு. கேஷவ் மகாராஜ் ஆனாரு டூ த கண்ட்ரோல் ஜாப். வியான் மல்டர் பிளேஸ், Vian Mulder is also someone who's going to do the control job. Lungi Engidi plays, he's also got a great record here in both. The bowling ஜாஸ்தியா இருக்கிறதுனால I think in this test match, considering the venue, definitely not what has happened in the last game. In the venue, the number of players coming from the local Western Province, South Africa will go with a slight edge of 56-44. எனக்கு வந்துட்டு இப்ப honestly speaking ரெண்டு டீமே எனக்கு பிடிக்கும். I want India to win and square the series. will be the right justice. இப்ப என்னோட எட்ஜை கொடுத்துட்டேன், இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா. நான் போன தடவை ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா சொல்லலாம் தான் நினைச்சேன். நீங்க ஆனா இவ்வளவு பெரிய எட்ஜ் கொடுத்த உடனே சரி 60 அப்படின்னு, ஆனா நீங்க தெரியாது அப்படின்னு இந்த வாட்டி இன்னும் சொல்லல. அதை நம்பி நான் வந்து இந்த வாட்டி இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றேன் பீடா.
லெட்ஸ் ஹோப் இந்தியா வின்ஸ் அண்ட் நியூ இயரோடைய ஃபர்ஸ்ட் மேட்சை மேக்ஸ் அஸ் ஆல் ஹாப்பி அப்படின்னு. ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இந்த பிச்சு கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். இப்போ வந்து ஒரு 3 பேட்ஸ்மேன் எடுக்கிறேன். அகைன் ஐம் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு கோலி, ராகுல் and I'm adding Tony DeSorsi because of his record what he has got here. அதே மாதிரி ககிசோ ரபாதா, as I told you, as a strike rate of 34.11, 6 விக்கெட்டுக்குள்ள ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஆல்சோ சம்மன் who will raise the surface. அப்படிங்கும் போது என்னோட 5 பிக்கு KL ராகுல், டோனி டிசோர்சி, விராட் கோலி, ககிசோ ரபாதா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா லாஸ்ட் டைம் நீங்க மார்க்கோ யான்சன் சொன்னீங்க, அள்ளி கொடுத்துட்டார் பாயிண்ட். இந்த தடவை யார் ஆட் பண்ண போறீங்க? அதேதான், நான் கில்லும் சொல்லி அவரு பாவம் கிள்ளி கொடுத்துட்டாரு. ஆனா இந்த தடவை நான் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்றேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு நாக்கு 2 இன்னிங்ஸ்ல அடிச்சிருவாருன்னு தோணுது. பிளஸ் மார்க்கோ யான்சன் வழக்கம் போல நான் அப்படியே வச்சுக்கிறேன் பீடா. ஸோ ஆன் தட் நோட் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ், நியூ இயர் விஷஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு we can close. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ். The final thoughts ரொம்ப சிம்பிள். இந்தியா is also docked 2 points for slow over rate. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பும்ராவும் சரி, சிராஜும் சரி, they take lot of time to bowl their overs. அதே மாதிரி ஸ்பின்னர் அவங்க யூஸே பண்ணல 19 ஓவருங்கிறதுனால இப்போ வந்து இந்த மேட்ச் தப்பித்தவறி அடி வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரேஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும் WTC ஃபைனல்ஸுக்கு போது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து டூ த ஸ்ட்ராட்டஜி வெல். இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கேன். இந்த நோட்டு பாயிண்டர்ஸ் எடுத்துட்டு ஒரு 10 பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இவ்வளவு, செகண்ட் இன்னிங் அது வந்து வியூவர்ஸுக்கு நான் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்க, இந்த ஃபீல்டு ஃபார்முலா எப்படி இருக்கணும், எந்த செஷன் பார்த்து ஆடணும், எப்ப ஸ்பின்னர்ஸ் வருவாங்க, எப்ப கேம் ஸ்பீடப் ஆகும், அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி போனாதான் நீங்க ஓவர்சீஸ் கான்குயர் பண்ண முடியும். And hopefully they do that. And I don't want India to go down 2-0. Let's be very honest here. On top of it, we are stepping on to a new year. Thanks a lot for the viewers for all your support. The channel is growing for the second consecutive year. Thanks a lot for our anchor who's been active helping us. Thanks a lot for our editor. Until we come back for day 1 to see where India is on January 3rd. Until we come back and entertain you for the day 1 second test preview. Thanks a lot and bye-bye.